ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி செஞ்சுருக்கேன். இது பார்த்திங்கனாக்கா நம்ம சாதத்தோட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். சேம் டைம் இட்லி, தோசை எல்லாத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கன்சீவ் ஆன பிள்ளைங்களுக்கு இது வாய்க்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு மசாலா வதக்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கியாச்சு. அதோட பூண்டும் போட்டு நல்லா வதக்கி இருக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம், பல்லாரி வெங்காயம் தான், ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டேன். பின்ன பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். சேம் டைம் கொஞ்சம் மல்லிச்செடி நிறையவே எடுத்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டேன். அப்புறமா தக்காளியும் நான் கட் பண்ணி இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கிடலாம். மிக்சியில் அரைச்சாலும் சரி, கொஞ்சம் கல்லில் தட்டிக்கிட்டாலும் சரி. இது பார்த்திங்கன்னா சாதத்தோடு போட்டு சாப்பிட்ணுன்னாக்க இதை அப்படியே நம்ம கொஞ்சம் அந்த உரலில் போட்டு கொஞ்சம் 1-2 இடிச்சிக்கிட்டு நம்ம சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம இட்லி, தோசைக்கு வேணும்னாக்கா இதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கிட்டோன்னாக்கா நம்மளுக்கு 2-3 நாள் ஆனாலும் ஒன்றும் ஆகாது, நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை அரைச்சாச்சு. இது பார்க்கும்போதே வாயில் எச்ச ஊறும், சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கும். நம்ம 2 இட்லி சாப்பிட்றது 4 இட்லி சாப்பிட்டுடும். சேம் டைம் சாதமும் அவ்வளோதான், நிறைய சாப்பாடு சாப்பிட்றலாம். இந்த ஒன்றை வச்சுக்கிட்டு சைட் டிஷ் கூட நம்மளுக்கு எதுவும் தேவைப்படாது. ஒரு அப்பளமா இல்லை ஒரு கூழ் வத்தலாம் ஏதாவது ஒன்று பொரிச்சிக்கிட்டோன்னாக்கா சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த கன்சீவான பிள்ளைங்களுக்கு ரொம்ப வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்குவாங்க பார்த்திங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் இது வாய்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் ஃபீவர் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் தாளிச்சிட்டேன். நான் இப்போது நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிருக்கேன். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லியோடு வச்சுருக்கேன். நீங்கள் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு, பின்ன தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.